Thank you.
சார் ஒரு மாசம் கொடுக்கணும் சார். அவன் கொடுக்கல நம்ம நேரத்தை பண்ணிக்கலாம் சார். ஒரு மாசம் கழிச்சு நாங்க வருவோம். காசு கொடுக்கணும் நேரத்தை பண்ணிக்கிறோம் பார்த்துக்கோ. Boys, keep the mic close to your mouth. என்ன சொல்ல தப்பாங்களா? தப்புதாம்மா. இந்த மக்களுக்காக உழைச்சிருக்கேன். அது தப்பு. எல்லாரும் வேலைகளே தெரிஞ்சு விட நாம மட்டும் விஷயம் தப்பாதுமே. அது தப்பு. இந்த மக்களோட பசியை போக்கணும்னு வச்சுக்கேன். அதுதான் நம்ம செய்ய பெரிய தப்பு. அப்புறம் யார் யாருன்னா சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு இந்த மீட்டிங்க? ஆமா, ஒரு வருஷம் நீ என்ன பண்றீங்க? ஒரு வருஷமா ஃப்ளெக்ஸ் அடிக்குது பாட்டு ஓடுது. நல்லா வருது பிரியாணி நீ சொல்ற மாதிரி இந்த ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது, நாங்க ஓட்டுறது, இதெல்லாம் அவங்க கொடுத்துருவானயா? தலைவரே, நாட்டுல பெருசாலி சொல்ல தாங்க முடியல தலைவரே. என்ன பண்றது தலைவரே? பார்த்தாலும் நாட்டில் இருக்கிற 5 பைசா எடுத்துட்டோம்னா உனக்கு வேலை இருக்கிறது பரவாயில்லையா? இல்ல தலைவரே, நான் பெருசாலியோட வாழ்கிறேன். தலைவரே, அப்ப நமக்கு நம்மளுக்கு அடையாயா? தலைவரே போன் யாரியா? டிவி தான் பேசுறாங்க தலைவரே. உண்டா? ஹலோ ஹலோ தலைவரே போன் அட்டெண்ட் ஹலோ. ஓகே. சரி, 4 விஷயம் சேர்த்து நம்ம போட்டு கிளீங்களா? சரி, முடியாம யாருப்பா வேலை வைக்கிறாங்க சார்? தலைவரே, நான் உனக்கு ஒரு விவசாயம் பேசுறேன், கொஞ்சம் ஒரு கடிதம் அனுப்பிச்சுட்டேன், படிச்சாயா? அது ஒன்றும் இல்லை தலைவரே. அது ஆங்கிலத்துல படிக்க முடியல தலைவரே. ஓஹோ. யோபி, நீ எத்தனை ஜாப் படிச்சிருக்க? தலைவரே, நான் எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கேன் தலைவரே. அப்புறம் நீங்க இதெல்லாம் வெளியே சொல்லலாமா தலைவரே? நீ எப்படி பேசுற எனக்கு தெரியும்டா. தலைவரே, அரசியல்வாதிகள் தலைவர்கள் நான் பேசும் தலைவரே. அதாவதுடா, தன்னை பத்தி மட்டுமே நினைக்கிறவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறை பத்தி நினைக்கிறவன் தலைவன். நீங்க தலைவரே. நான் யாரும் உனக்கே தெரியாதாடா?
எப்படி இடிலாம் இடிக்குது, வேகம்லாம் கட்டுச்சு. நீ கண்டிப்பா மழை பெய்யும். அந்த மண்வெட்டி எடுத்துட்டு வா, நான் போய் வரப்பட்டேன். அதனால நீ செத்து போயிட்டே நினைச்சப்பா. அப்பா ஒழுங்கா போக மாட்டேப்பா. அப்பா போயிட்டு அந்த மக்களுக்கு யாருப்பா கண்டுபிடிச்சிருக்கு? எப்பா நீ தூங்க? இல்லம்மா, மழை காட்டிங்கன்னா மழை வரலையா, தூக்கம் வைக்கிறத தூங்கிட்டேன். உள்ள மழை ஏம்மா? மேல பாருப்பா, நட்சத்திரம்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. தொலைபேசி மூலம் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சொல்லுங்க மணிஷ், வேளாண்மை துறை அமைச்சர் இங்க வந்துட்டாரா? மக்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? அரசாங்கம் அதை நிறைவேறுமா? கொஞ்சம் சொல்லுங்க மணிஷ். இந்திய நாட்டில் ஒரு நாள் மொத்தம் 10 விவசாயம் சாராங்க. நம்ம நிச்சயம் மலை கிராமத்தில் மொத்தம் 4 விவசாயம் செஞ்சுருக்காங்கயா. அதை பற்றி அவங்க கருத்து என்னையா? கண்டிப்பாக இந்த மாதிரி விவசாயி சாகுற பற்றியும் அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றக்காண்டி அரசாங்கம் முழு நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ வரைக்கும் அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கையா? இப்போதைக்கு விலங்குகளை பிளாட்டா மாற்றி விற்கிறத தடை செஞ்சிருக்கோம். திருப்பியும் விவசாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளும் அரசாங்கம் வந்து மேற்கொண்டு உறுதி குறைத்து உலக போற்று தமிழகத்தை உருவாக்கிட பிரித்தால் ஏற்கனவே மட்டுமல்ல, நாம் கேட்டிருக்கேன் தான். விவசாயத்தை மீட்டெடுப்பது நாம் உரிமை அல்ல, நாம் கடமையும் கூட. விளவனை உயர்த்துவோம், நாமும் உயர்வோம். வாழ்க பாரதம், வளர்ந்த தமிழகம். நன்றி.